ஃபைனலாக நம்ம பிடிச்சிட்டு வந்த நண்டெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வயக்காட்டில் நம்ம இந்த நண்டை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ பிடிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணாக இருந்த எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதோட பொறுப்பு இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அதுவும் பின்னாடி பிடிச்சி தான் க்ளீன் பண்ணணும். முன்னாடி பிடிச்சோன்னா அது அந்த கொடுக்கில் வந்து நம்மளை கொத்தி இது பண்ணி கையில் கொத்திக்கிடும். அதனால் பின்னாடி சேஃபாக பிடிச்சி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஆனால் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது இது கையில் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து க்ளீன் பண்ணணும் பொறுமையாக ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ வந்து நான் இந்த சீரகம், மிளகு, அப்புறம் அந்த பூண்டு இதை வந்து நான் போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப வந்து வலுவலுன்னு அரைக்க வேணாம். இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சாலே போதும் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு. சட்டி சூடு ஏறட்டும். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாக அப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் கடுகு நல்லா எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு போட்டுட்டோம். நம்ம எடுத்து வச்சுருங்க இந்த கருவேப்பிலையை இதில் போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொறுத்தோடனே அடுத்து நம்ம வச்சுருங்க எடுத்து இந்த நம்ம போட்டுருணும். கருவேப்பிலை எடுத்து போடணும். அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெந்திடணும். நல்லா வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அது நல்லா வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 மிளகாவையும் பச்சை மிளகாவையும் போட்டுடணும். நம்ம அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி இந்த தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடணும். நமக்கு வந்து இது கிரேவியாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறனால இந்த அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா கிரேவியாக எடுப்பேன். பட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருக்கும் சளினால நாங்கள் வந்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போ நண்டை இதோட மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து வச்சு நண்டை இதோட போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நண்டை போட்டுட்டு நல்லா போட்டுட்டு பண்ணிடுவோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வதக்கின அந்த சாறு எல்லாம் நண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஃப்ளேவர் நல்லா ஹைன்னு இப்படி வதக்கும் போது கிச்சனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இந்த 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா லைட்டாக போட்டு அப்படியே வச்சோன்னா கிரேவி ஆகிடும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த சூப் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க சளிக்காக. ஸோ நான் இப்போ சூப் மாதிரி ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸில் கொஞ்சம் நேரம்னா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்துட்டேன். இந்த அளவுக்கு தான் இருக்கும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்போ போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் கொத்தமல்லி போட்டால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இது வந்து நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நண்டு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ரசம் மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிஞ்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. வச்சுருக்கேன் பார்க்க இதை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த சாப்பாட்டில் கூட ஊற்றி சாப்பிடலாம். நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உண்மைக்காகவே இந்த சூப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.